பாப்பா ருக்கு இப்ப தாண்டி உட்காரமா. பாப்பா உனக்கு நான் எந்தெல்லாம் கொண்டு வந்திருக்கேன்னு பாத்தியா? சக்கா, பச்சை மாங்காய், புளி, லெடு, பழம்பொரி. எப்பா என் ஆத்துக்காரனுக்கு மாங்காய் சம்மந்தினா ரொம்ப பிடிக்கும். அப்படியா? அதுக்கு இல்ல கண்ணா, இந்த டைம்ல பெம்பிள்ளாருக்கு புளி எல்லாம் ரொம்ப இஷ்டம் ஆயிடும். ஆமாடி. வெக்கமா இருக்குப்பா. பாரடி குழந்தை வெக்கப்படுற. போங்கப்பா. பாப்பா இந்த வார விட்டதெல்லாம் கிடைக்குமா? ஓ நாத்துக்காரன் கிட்ட நான் 1000 தடவை சொல்லிருக்கேன். கம்பெனி எதுவும் வேண்டாம், இந்த சிட்டி இந்த கிளம்பி நம்ம ஊருக்கு போகலாம். அதெல்லாம் வேண்டாப்பா, அதெல்லாம் அவரோட இஷ்டம். எடுத்து உள்ள வை. சரி வெயிட் வெயிட் வெயிட். பாப்பா இந்த பொண்ணு இங்க தானா தங்க இருக்க? இல்லப்பா, காலையில வந்து சாயந்தரம் போயிடுவா. காலையில எத்தனை மணிக்கு? ஒரு 7:30 மணிக்கு. 7:30 மணிக்கு இங்க வருவாரா? ஏப்பா ஒரே கன்ஃபியூஷனா இருக்கீங்க? இல்ல ருக்குமணி, ஏன் மருமகனுக்கு வேற பெம்பளர மூஞ்சி பாக்குறது பிடிக்காதுன்னு எனக்கு முன்னாடி தெரியும். பின்ன எதுக்கு இல்ல சார்? கரெக்ட்ப்பா, அவர் ஏன் முகத்தை அல்லாத வேறொரு பொம்பளையோட முகத்தை பார்க்கவே மாட்டார். ஆமா. அப்போ ஒரு காரியம் செய், இந்த சாந்தாவோடு 8:30 மணி கழிஞ்சு வந்தா போதும்னு நீயே சொல்லு. சரிப்பா. கேட்டோ சாந்தா, நீ 8:30 மணி கழிஞ்சு இங்க வந்தா மதி. எதுக்கு அவனு மனசுல பிடிக்காம வேலையெல்லாம் செய்யணும்ல பாப்பா? ஆமாப்பா, கரெக்ட்ப்பா, கரெக்ட். மோளே, உன் ஆத்துக்காரரு பூஜை எல்லாம் கரெக்டா பண்ணுவாரா? ஆமாமா, இப்ப ரொம்ப ஆசி. ஆமாமா, காலையில இருந்து குளிச்சு பூஜை முடிச்சு ஆபீஸுக்கு போனா அங்கேயும் அவர் பூஜை முடிச்சிட்டு தாப்பா வேலையே ஆரம்பிப்பா. பாத்தியாப்பா, மணி 10 ஆச்சு. இப்ப அவர் குருவாயூரப்பன் படத்துக்கு முன்னாடி உட்கார்ந்து அப்படியே போய் கும்பிட்டுட்டே இருப்பார். வா சாமி. Yes, I glad to inform you that my reputed advertising firm excuse me Rana, ഞാൻ എവിടെ നിർത്തി? Sorry. Advertising firm. Yes. Advertisers would like to take an ad film for your esteemed concern, Mrs. Jayalakshmi Jewellers. Details below. Sir, എന്താണോ ഇവിടെ കാര്യം പറഞ്ഞു കൊടുക്കാൻ കണ്ടില്ലേ? തനിക്കിപ്പോ എന്താ വേണ്ടേ? സെറ്റ് റെഡിയായെന്ന്. ഇവിടെ ഒരു സെറ്റപ്പ് നടത്തിക്കൊണ്ടിരിക്കുമ്പോ അയാളുടെ ഒരു എടോ അതിങ്ങ് വന്ന് പറഞ്ഞാ പോരെ? റെഡി, അങ്ങോട്ട് ചെല്ല്, ഞാൻ വന്നോളാം. അപ്പോ